ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், வெல்கம் டு நெஞ்சா கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது பில்ட் ஐலாண்டோட எபிசோடு நம்பர் என்னன்னு தெரியல, ஏன்னா நிறைய எபிசோடு போட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சால்ட் சைடு, இந்த ஃபுல் சைடை நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அந்த சைடு அன்லாக் பண்ணுறேன், அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ராக்ரஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இதை அப்கிரேட் பண்ணுவோம். ப்ரோ, இது எப்படி நல்ல விஷயமானு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கட்டணும் ப்ரோ. அவருக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் பிடிக்கும் போல், அதனால தான் கட்டுன்னு என்னை அறுக்கிறாரு. சரி வாங்க போயிட்டு கட்ட ஆரம்பிப்போம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓகே, இப்போ அந்த இதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் போய் பார்க்குறேன். இது யாரா இங்கே கீழே இருக்கிறது? இவன் எங்கே போனாலும் இருக்கிறாங்க, இவன் மட்டும் எப்படின்னே தெரில. சரி வாங்க, அதோ இந்த இடத்த தான் சொன்னேன். இந்த இடத்துல போயிட்டு 200 தான் தேவைப்படுச்சு, அதான் அதை அன்லாக் பண்ணிட்டேன். சரி, என்ன புது இடம் கிடைக்க போதும் நீங்களே கெஸ் பண்ணுங்க கைஸ். இது என்னோட இது சால்ட் பேக்கரா? என்ன ப்ரோ சால்ட் பேக்கரு? சரி, அது என்னதுன்னு நம்மளுக்கு தெரில. அடுத்த வல்கானோ மேலே ஒரு இடம் இருக்கும் கைஸ். ஸோ இந்த இடத்த தான் நான் சொன்னேன், ஏன் லேக் ஆகுது? ஸோ இந்த இடத்த தான் நான் சொல்கிறேன். இதோ இதை போய்ட்டு அன்லாக் பண்ணிடுவோம். இதுக்கு 1000 தான் தேவை நம்மகிட்ட. அதிகமாகவே என்னது இது? என்ன செரி சீடு கடை? இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ வெறும் செரி சீடு லெஜெண்டரி ப்ரோ. லெஜெண்டரி அது சும்மா பேருக்கு தான் ப்ரோ. ஸோ வாங்க இதை பில்டு தருவானா? இப்போதைக்கு ரெயின்போ ஈவெண்ட் தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சால்ட் பேக்கர் செய்கிறவனுக்கு இவ்வளோ இது தேவைப்படுது. ஸோ கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சால்ட் பேக்கரை எப்படியாச்சும் ஒரு 100 கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களை எட்டி பார்க்குறேன். கைஸ், நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்போ நம்ம அன்லாக் தரப்போகிறோம். இதுக்கு 50 தான் தேவை, ஆனால் என்கிட்ட 100 இருக்குது. இது என்ன இடத்த தரப்போகுது? எக்ஸ்ட்ரா சால்ட்டு தான் தந்துருக்கு. இது நான் வாங்காமே இருந்திருக்கலாம் கைஸ். ஆனால் ஐலாண்டு எக்ஸ்பாண்ட் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். இது என்ன கிடைக்குது? இதுவும் எம்டி இடம். இது 80 இருக்குது, 75 தந்து நம்ம முடிச்சிடலாம். இது என்னது? இதுதான் கைஸ். இது இல்லை போல கைஸ் நம்மக்கிட்ட. ஆமாம் கைஸ். என்ன கைஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறாங்க. இது 37K இருக்குது. பேம்பு தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ பேம்புக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாம் இப்போ என்ன கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கணும். வுட்டு 12. எனக்கு மஷ்ரூமும் தேவையில்ல. மஷ்ரூம் எவ்வளோ? 6. எல்லாம் போய் பேம்பு கலெக்ட் பண்ணுங்கண்ணா. என்ன கைஸ், ஆளாளுக்கு ஒரு இது கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் என்னன்னா 37,000, இவன் என்னன்னா 16, 17,000 எல்லாம். சரி வாங்க, நம்மளும் அப்படியே கூட சேர்ந்து கலெக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படியே எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஸோ கைஸ், நான் இதெல்லாம் எடுக்க முடியும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். கைஸ், நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. ஏன்னா எல்லா ப்ராக்ரஸையும் யாரும் எனக்கு முடிச்சு தந்திருக்காங்க. அந்த நல்ல மனுஷங்க யாருன்னு தெரில. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் என்ன இடம் கிடைக்க போகுது. அவ்வளோ பரவாயில்ல, நல்ல இடம் தான், குறை சொல்ல முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒன்று கூட கிடைக்கல. நல்ல விஷயங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ண விட்டுட்டு, அதாவது நம்மளுக்காக கிரைண்ட் பண்ண விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போ நம்ம பில்ட் ஐலாண்டோட சீரீஸில் ஒரு விஷயம் சிக்னேச்சராக மாறிடுச்சு. அது என்ன விஷயம்னு தெரியுமா? ஏஎஃப்கே பண்ணுறது தான். ஸோ கைஸ், ஏஎஃப்கே பண்ணிட்டு உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பை பாய். நம்ம தேவையான அளவுக்கு ஏஎஃப்கே பண்ணிட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 18K சால்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு நம்ம இதெல்லாம் அன்லாக் பண்ணிடலாம். அதை நம்ம இப்போ அன்லாக் பண்ணி தான் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதை பண்ணால் இன்னும் சால்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்த பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்னும் சால்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. இல்லை, மேலே போகிறதுக்கு லேட்ரு ஒன்று கிடச்சிருக்கு. இது 3000 அசால்ட்டாக பண்ணிடலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 14K இருக்குது.
இப்போ 12K ஆயிடுச்சு. ஸோ இதை அன்லாக் பண்ணால் என்ன கிடைக்குது? 350 கைஸ் இது. ஓகே அது ஓகே. அதுக்கு என்ன 500 அந்த மேக்மைட் தேவைப்படுது. ஸோ அதை அப்புறமேட்டு பார்த்துப்போம். இப்போதைக்கு இதை போடுவோம் ஃபஸ்ட்டு. 5000 கைஸ், தேவையில்லாமல் 5000. சரி கைஸ், இப்போதைக்கு இதை தான் நம்மளால் அன்லாக் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போயிட்டு அந்த இது எல்லாரையும் போயிட்டு இது மைண்ட் பண்ண விட்ருவோம். அந்த மேக்மா கிறிஸ்டல் எவ்வளோ இருக்குது? 32 இருக்குது. அப்போனா நம்மளுக்கு இன்னும் மேக்மைட்டு செய்கிறதுக்கு இன்னும் அயன் தேவைப்படும். அயன் தேவைன்னா நம்மளுக்கு இப்போ வந்து எல்லோரையும் கார்ன் சீட்ஸ் பண்ண விட்ருணும். அதுதான் ஒரு கரெக்டு. ஓகே, அடுத்தது ஒரு கிராஃப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அயன் செய்ய விட்டுட்டு இன்னொரு கிராஃப்டரை போயிட்டு இதை செய்ய விட்டுருணும். அது என்னது? இந்த மேக்மைட்டு. அதை செய்ய விட்டுட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வேறு ஏதாச்சும் ஒரு வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பண்ணுறதுக்கு வந்து மொத்தம் என்னது 17K சால்ட் இப்போ தாண்டா அதெல்லாம் செலவு பண்ணேன். இதுக்கு ஒரு இது கூட நம்மளுக்கு இல்லை. ஸோ அதையும் நம்மளால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம போயிட்டு இந்த பொருள்லாம் கிடைக்கிற முடியும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த பார்த்தோம்ல 500K சால்ட்டு, அதெல்லாம் நம்ம வந்து அன்லாக் பண்ணோன்னே தான் நம்மளால் அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதை அன்லாக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இங்கே இந்த சைடு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது முடிக்கும், நம்ம வெயிட் பண்ணுவோம் கைஸ். கம்ப்ளீட்டட் கொஸ்ட்டெல்லாம் முடிச்சிருக்கேன். இது லாகின் ஆனதுக்கு ஃபார்ம் எக்கு என்னது பன்னி எக்கு, எனக்கு இது தேவையே இல்லை கைஸ். அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதை போயிட்டு வேறு என்னமோ இந்த 5 மல்டி கேஸ்ட் போர்ஷனு என்னது இது? காஸ்ட் அண்ட் அடிஷ்னல் லைன் வென் ஃபிஷிங். வாங்க 5த்தையுமே குடிச்சிடுவோம். இன்னும் 2 இருக்குது, 2த்தையும் காலி பண்ணிட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்க முடியும் வெயிட் பண்ணோம். ஸோ கைஸ், அவங்கள நான் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறேன். கைஸ், நம்ம வந்து இப்போ சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் ப்ரோவும் கேமில் வந்துட்டார். இப்போ அந்த ப்ரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம உட்காந்து இது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னாலே அன்லாக் பண்ண முடியாது, இவர் தான் அன்லாக் பண்ணணும். ஸோ ப்ரோ, எல்லாத்தையும் அன்லாக் பண்ண உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணும்னா ஒரு பெட்டு கூட வச்சுக்கோ நீ. ஸோ கைஸ், இவருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி 2 பேரும் முன்னேற போகிறோம் ஒன்றா. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே லெவலுக்கு வந்தோடனே உங்களை நான் பார்க்குறேன். பாய். நம்ம வந்து ப்ரோ ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து பார்ப்போம் தான் நான் வந்தேன். ப்ரோ என்ன சொன்னார்னா, ப்ரோ நீ போய் உன் ப்ராக்ரஸை பாரு, நான் என் ப்ராக்ரஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருவார். நானும் அதே சமயத்தில் டெவலப் ஆக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளால் இந்த புது இடத்த அன்லாக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டும் பாருங்கள். ஸோ இதை அன்லாக் பண்ணிடலாம் வாங்க. என்ன கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன கிடைக்கும்? ஓகே, எம்டி ஏரியா தான் கிடச்சிருக்கு, நாட் பேட். ஏன்னா இதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு ஒரு பனானா லேண்டு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் பனானா ட்ரீஸ்லாம் கிடைக்கும். இதுக்கு வந்து 1250 வேணும். ஸோ இந்த சால்ட் பேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு போய் பார்த்துட்டு வருவோம். மஷ்ரூம் பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் இது சால்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போது இது கிராஃப்ட் பண்ண தந்துட்டா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 122 தான் கிடைக்குது. அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட மஷ்ரூம் பிளாங்க்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மஷ்ரூம் மைண்ட் பண்ணுறவனா சேர்க்கப்புறம் எல்லாம் உட்டு தான் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு 3 பேரை மட்டும் மஷ்ரூமுக்கு போட்டு விட்ருவோம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அந்த மஷ்ரூமை கலெக்ட் பண்ணுற முடியும் நம்ம வெயிட் பண்ணோம். இல்லாட்டி நம்மளே சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாமான்னு தான் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன். அது முடியும். டாட்டா
பை பை கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோவோட ப்ராக்ரஸை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பாய்.